இப்போ இந்த இடத்த நோட் பண்ணி பாருங்களேன். இந்த இடத்துல உங்களுக்கு எங்கல்ஃபிங் நடந்திருக்கு. அதாவது நான் சொன்ன சேம் கான்செப்டே நடந்திருக்கு. பேரிஸ் எங்கல்ஃபிங் நடந்திருக்கு. அதாவது இந்த 2 கேண்டில நோட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த 2 கேண்டில் உங்களுக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் வந்த கேண்டில் வந்து கிரீன் கேண்டில். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அப்பதான் புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்த கேண்டில் வந்து கிரீன் கேண்டில் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. செகண்ட் ரெட் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல எந்த கேண்டில் உங்களுக்கு பெருசா தெரியுது? கிரீன் கேண்டிலை விட ரெட் கேண்டில் ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ கிரீன் கேண்டில ரெட் கேண்டில் ஃபுல்லா எங்கல்ஃப் பண்ணிருச்சு. இப்போ இது வந்த பிளேஸுமே முக்கியம்னு சொல்லியிருப்பேன். ஞாபகத்துல இருக்கா? ஸோ இப்போ இந்த இடத்த பாருங்களேன். ஸோ ஏற்கனவே மார்க்கெட் உங்களுக்கு இந்த இடத்த டேப் பண்ணி இருந்திருக்கு. ஸோ அந்த ஏற்கனவே போன ஹையில இருந்து நீங்க இப்போ ஒரு சப்போர்ட் ஜோன், அதாவது ரெசிடென்ட் ஜோன் வந்து கிரியேட் பண்றீங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிடென்ட் ஜோன் கிரியேட் ஆயிருக்கா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? எங்கல்ஃபிங் நடந்திருக்கு. ரெசிடென்ஸ் லைனுமே டேப் பண்ணிருக்கு. அதுவும் இல்லாம பேரிஸ் எங்கல்ஃபிங்குமே நடந்திருக்கு. அப்போ நீங்க செல் பொசிஷன் எடுத்து ஒன்ஸ் எங்கல்ஃபிங் கேண்டில் முடிஞ்சக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ அந்த முன்னாடி ஒரு ரெசிடென்ஸ் லைன் எடுத்துருக்கீங்களா? அந்த ரெசிடென்ஸ் லைனுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. டார்கெட் 1:2 ஆர் 3 இந்த மாதிரி உங்க ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி. இல்லைனா இதுக்கு முன்னாடி வந்து சப்போர்ட் ஜோன், அதுக்கு முன்னாடி ஒரு கீழே வந்து டேப் பண்ணிருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த இடத்துல டேப் பண்ணிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க டார்கெட் எடுக்கலாம். அது அப்படி உங்களுக்கு இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துலயுமே ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஸோ டார்கெட்டை பொறுத்தளவுக்கு எங்கெல்லாம் சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு, ஆர்டர் பிளாக் சப்போர்ட் ஜோன், ஃபேர் வேல்யூ கேப் எங்க கிரியேட் ஆயிருக்கோ, ஸோ நீங்க அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடைசியா நமக்கு சப்போர்ட் ஆனது இந்த இடத்துல. ஸோ நான் அந்த இடத்துல வச்சுட்டேன். எனக்கு ரிவார்டு பார்த்தீங்கன்னா 1:7.5 கிடைச்சிருக்கு. ஸோ இது பேரிஸ் எங்கல்ஃபிங். இப்போ புல்லிஷ் எங்கல்ஃபிங்ல உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன்.